பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் சொல்லப்போகும் இந்த ஒரு உண்மை உன் வாழ்க்கையை நீ பார்க்கும் பார்வையையே மாற்றப் போகிறது. அதனால் இந்த வார்த்தையை முழுவதும் கேள். பல நேரங்களில், அப்பா, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று நீ என்னிடம் கேட்டிருக்கிறாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டியது உண்மையிலேயே உன் சூழ்நிலையா, இல்லை நீ அதை பார்க்கும் பார்வையா? பிள்ளையே, ஒரு ஜன்னலின் கண்ணாடி அழுக்காக இருந்தால் வெளியே இருக்கும் உலகம் அழுக்காக தெரியும். உலகம் மாறிவிட்டதால் அல்ல, நீ பார்க்கும் கண்ணாடிதான் மாறிவிட்டது. அதுபோல உன் இதயத்தில் பயம் படிந்துவிட்டால் நான் செய்கிற நல்ல காரியங்களை கூட உன்னால் தெளிவாக பார்க்க முடியாமல் போய்விடும். அதனால்தான் இன்று நான் முதலில் மாற்ற விரும்புவது உன் சூழ்நிலையை அல்ல, உன் பார்வையைத்தான். பிள்ளையே, நீ இன்று உன்னை ஒரு சிறிய விதையாக பார்க்கலாம். ஆனால் நான் உன்னுள் இன்னும் வெளிப்படாத வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நீ உன்னை இன்று பார்த்து முடிவு செய்கிறாய். ஆனால் நான் உன் முடிவை வைத்து உன்னை பார்ப்பதில்லை. நான் உன்னை உருவாக்கிய நோக்கத்தை வைத்துத்தான் பார்க்கிறேன். அதனால்தான் நீ இன்னும் முடியவில்லை என்று நினைக்கும் இடத்தில் கூட நான் இன்னும் ஆரம்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, இன்று நீ பார்க்கும் எல்லாமே உண்மை அல்ல. சில நேரங்களில் உன் பயம்தான் உண்மையை விட சத்தமாக பேசுகிறது. பிள்ளையே, பல நேரங்களில் உன் கண்கள் பார்த்ததை விட உன் இதயம் பயந்ததைத்தான் நீ நம்ப ஆரம்பித்து விடுகிறாய். அதனால்தான் இன்னும் நடக்காத விஷயங்களுக்கு கூட நீ இன்றே சோர்ந்து போகிறாய். நான் உனக்கு கொடுத்த இன்றைய பலத்தை நாளைய கற்பனையான பயத்திற்காக செலவழிக்காதே. இன்று நான் கொடுத்திருக்கும் கிருபை இன்றைக்கே போதுமானது. பிள்ளையே, சில நேரங்களில் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு வரவில்லை என்றாலும், அனுப்பிய செய்திக்கு பதில் வரவில்லை என்றாலும், என்னை யாருக்கும் தேவையில்லையோ என்று உன் மனம் கேட்க ஆரம்பிக்கிறது. ஒரு கதவு மூடப்பட்டாலே என் வாழ்க்கை முடிந்துவிட்டதோ என்று பயப்படுகிறாய். அந்த பயம்தான் நான் இன்னும் உனக்காக திறந்து வைத்திருக்கும் கதவுகளை பார்க்க விடாமல் செய்கிறது. பிள்ளையே, கவனித்தாயா? ஒரே ஒரு எதிர்மறை வார்த்தை 10 நல்ல வார்த்தைகளை விட உன் மனதில் அதிக நேரம் தங்கிவிடுகிறது. ஒரே ஒரு தோல்வி நான் உனக்கு கொடுத்த பல வெற்றிகளையும் மறக்கச் செய்து விடுகிறது. பிள்ளையே, மனிதர்கள் உன்னை ஒரு சம்பவத்தை வைத்து நினைவில் வைத்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒரு சம்பவத்தால் நினைவில் வைத்திருக்கவில்லை. நான் உன்னை என் பிள்ளை என்று அழைத்த நாளை ஒருபோதும் மறக்கவில்லை. அதனால்தான் இன்று நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதை விட நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதுதான் முக்கியம். அதனால்தான் நான் உன் நினைவுகளை மாற்ற வரவில்லை. எந்த நினைவுக்கு நீ அதிகாரம் கொடுக்கிறாய் என்பதை மாற்ற வந்திருக்கிறேன். அதனால் நடந்ததை விட நடக்கலாம் என்று நீ நினைப்பதற்கே அதிக அதிகாரம் கொடுத்து விடுகிறாய். அதனால்தான் உன் இதயத்தில் இருந்த சமாதானம் மெதுவாக குறைந்தது. ஆசீர்வாதம் இல்லாததால் அல்ல, உன் கவனம் மாறியதால். பிள்ளையே, பல நேரங்களில் எதிரி உன் கவனத்தை சிதறடிக்க முயற்சிக்கிறான். ஏனென்றால் உன் கவனம் எங்கு நிலைக்கிறதோ அங்கேயே உன் இதயமும் மெதுவாக இழுக்கப்படுகிறது. அதனால்தான் ஒரு நல்ல செய்தியை விட ஒரு கெட்ட செய்தி உன் மனதில் அதிக நேரம் தங்குகிறது. ஒரு ஆசீர்வாதத்தை விட ஒரு பிரச்சனை உன் சிந்தனையை முழுவதும் நிரப்பிவிடுகிறது. பிள்ளையே, பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தது அவன் பலத்தினால் அல்ல, என்னை பார்த்து கொண்டிருந்ததால். ஆனால் காற்றையும் அலைகளையும் கவனிக்க ஆரம்பித்தபோது அவன் மூழ்கத் தொடங்கினான். கடல் மாறவில்லை, காற்று மாறவில்லை, மாறியது அவன் கவனம்தான். பிள்ளையே, பேதுரு மூழ்க ஆரம்பித்த போதும் நான் அவனை கண்டிக்க முதலில் ஓடவில்லை, என் கையை நீட்டத்தான் ஓடினேன். இன்று நீயும் தடுமாறியிருக்கலாம். ஆனால் நான் முதலில் உன் தவறை பார்க்கவில்லை. நீ என் கையை பிடிக்க தயாரா என்பதைத்தான் பார்க்கிறேன். நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்தாலே உன்னை தூக்கிக் கொள்ள நான் ஏற்கனவே என் கையை நீட்டியிருக்கிறேன். பிள்ளையே,
சாத்தான் உன்னை என்னிடமிருந்து தூரமாக இழுக்க விரும்புகிறான். அதற்காக அவன் முதலில் உன் சூழ்நிலையை பெரிதாக காட்டுகிறான். பிறகு பார், தேவன் இன்னும் எதுவும் செய்யவில்லையே என்று உன் காதில் கிசுகிசுக்கிறான். மெதுவாக உன் பயத்தை பெரிதாக்குகிறான். உன் விசுவாசத்தை சிறிதாக்குகிறான். இறுதியில் தேவன் உன்னை மறந்துவிட்டாரோ என்ற சந்தேகத்தை உன் இதயத்தில் விதைக்க முயற்சிக்கிறான். அதனால்தான் இன்று நான் மீண்டும் உன் கண்களை என்னிடம் திருப்ப அழைக்கிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அமைதியா வேலை செய்த நாட்களை நீ வெறுமையான நாட்கள் என்று நினைத்தாய். ஆனால் வேர்கள் வளரும்போது மரத்தின் மேல் எந்த மாற்றமும் தெரியாது. அதனால் எதுவும் நடக்கவில்லை என்ற அர்த்தமில்லை. கண்களுக்கு தெரியாத வளர்ச்சிதான் பின்னால் எல்லோருக்கும் தெரியும் கனியாக மாறுகிறது. பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறாயா? நீ சந்தோஷமாயிருந்த நாட்களை நீ அதிகமா எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் உன்னை காயப்படுத்திய ஒரு நாளை மட்டும் உன் மனம் 100 முறை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. நான் உன்னை இப்படி படைக்கவில்லை பிள்ளையே. உன் இதயம் நம்பிக்கையை சுமப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது, பயத்தை சுமப்பதற்காக அல்ல. இன்று உன் இதயம் சுமந்து கொண்டிருக்கும் அந்த தேவையில்லாத பாரத்தை மெதுவாக கீழே வைக்க நான் உன்னை அழைக்கிறேன். பிள்ளையே, பல இரவுகள் எல்லோரும் தூங்கிய பிறகு நீ மட்டும் அமைதியாக அழுதிருக்கிறாய். யாரிடமும் சொல்ல முடியாத அந்த கண்ணீரையும் நான் பார்த்தேன். நீ பல இரவுகள், அப்பா, எப்போது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று அழுதத நான் கேட்டேன். உனக்குள் அமைதியாக ஒரு புதிய இதயத்தை உருவாக்கி கொண்டிருந்தேன். ஏனென்றால் அதிசயம் ஒரு நாளை மாற்றலாம், ஆனால் புதுப்பிக்கப்பட்ட இதயம் உன் மீதமுள்ள வாழ்க்கையையே மாற்றிவிடும். நான் உன் சூழ்நிலையை மட்டுமல்ல, உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் செய்யும் வேலை சில நேரங்களில் மெதுவாக தோன்றினாலும் அது நிலையானதாக இருக்கும். பிள்ளையே, நான் உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிற விதத்தை நீ எப்போதும் கவனிக்க மாட்டாய். முன்பு உன்னை உடைத்த விஷயங்கள் இன்று அவ்வளவு எளிதாக உன்னை உடைக்கவில்லை. முன்பு ஒரு இரவு முழுவதும் அழவைத்த சுமை இன்று மெதுவாக உன்னை விட்டு விலக ஆரம்பித்திருக்கிறது. நீ கவனிக்காத இந்த சிறிய மாற்றங்களில் கூட என் கரம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையிலும் இதே உண்மை இருக்கிறது. நான் உன்னை விட்டுவிடவில்லை. ஆனால் உன் பார்வை பிரச்சனையின் மீது அதிக நேரம் தங்கிவிட்டது. இன்று உன் கவனத்தை மீண்டும் என்னிடம் திருப்ப நான் உன்னை அழைக்கிறேன். ஏனென்றால் நீ என்னை பார்க்க ஆரம்பிக்கும் இடத்தில் உன் பயம் தனது பலத்தை இழக்க ஆரம்பிக்கும். பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில எல்லா கதவுகளையும் ஒரே நாள்ல திறப்பதில்லை. ஆனா இன்னும் திறந்திருக்கிற கதவின் வழியாக நடக்க வேண்டிய தைரியத்தை நான் தருகிறேன். சில நேரங்கள்ல நீ திறக்காத கதவுகளையே பார்த்தோண்டிருக்கிறாய். அதனா நான் ஏற்கனவே திறந்து வைத்திருக்கும் கதவின் ஆசீர்வாதத்தையும் காணாம போகிறாய். இன்று நான் திறந்த கதவை கவனித்து பார். அங்கேயே உனக்கான அடுத்த அடி காத்திருக்கிறது. பிள்ளையே, எல்லா கேள்விகளுக்கும் இன்று பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனா என்ன நம்பி அடுத்த அடியை எடுக்க வேண்டிய அளவுக்கு நான் உனக்கு தேவையான கிருபையை தருவேன். நீ நாளைய முழுவதும் பார்க்க வேண்டியதில்லை. இன்று நான் காட்டும் அடுத்த அடியை மட்டும் எடு. அந்த ஒரு அடிக்கு நான் உன்னோடு இருப்பேன். பிள்ளையே, பல நேரங்கள்ல நான் இன்னும் மாறவில்லையே என்று நீ உன்னை பார்த்து வருத்தப்படுகிறாய். ஆனா நான் உன்னை நேற்றோடு ஒப்பிட்டு பார்க்கவில்லை. நான் உன்னை கைவிடாம தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். பிள்ளையே, மெதுவாக நடப்பவன் தோற்றுவிடவில்லை. நின்று விடுகிறவன்தான் பின்னால் தங்கிவிடுகிறான். நீ இன்னும் என்னோடு நடந்து கொண்டிருக்கிறாய். அதுவே நான் உன்னுள் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். பிள்ளையே, நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் இன்னும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பயம் உன் இதயத்தை ஆள ஆரம்பித்தால் நான் கொடுக்கும் சமாதானத்தை நீ உணர முடியாமல் போய்விடும். அதனால்தான் இன்று நான் முதலில் உன் இதயத்தை அமைதிப்படுத்த வந்திருக்கிறேன். ஏனென்றால் அமைதியான இதயத்தில்தான் என் குரலை தெளிவாக கேட்க முடியும். பிள்ளையே,
இப்போது உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். உன் வாழ்க்கையை அதிகமாக தடுத்தது உன் சூழ்நிலை மட்டுமல்ல. அந்த சூழ்நிலையை வைத்து சாத்தான் உன் இதயத்தில் விதைத்த பயம்தான். ஏனென்றால் பயம் உன் கண்களை என் கிருபையிலிருந்து திருப்பி விடுகிறது. நான் அமைதியாக செய்து கொண்டிருக்கும் காரியங்களையும் நான் உனக்காக திறந்து கொண்டிருக்கும் வழிகளையும் உன்னால் கவனிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதனால்தான் இன்று நான் முதலில் உன் சூழ்நிலையை மாற்ற வரவில்லை, திருப்ப வந்திருக்கிறேன். நீ மீண்டும் என்னை நம்ப ஆரம்பிக்கும் இடத்தில் நான் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் காரியங்களையும் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் புதிய பார்வையோடு காண ஆரம்பிப்பாய். பிள்ளையே, இன்று இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அது ஒரு தற்செயல் அல்ல. பல நாட்களாக உன் இதயத்தில் யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்த கேள்விகளை நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். அதனால்தான் இன்று இந்த வார்த்தையை உன்னிடம் கொண்டு வந்தேன். நீ என்னை தேடியதற்கு முன்பே நான் உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். நாளை எப்படி இருக்கும் என்று பயப்படுவதற்கு முன் இன்று நான் உனக்கு எப்படி உண்மையாயிருந்தேன் என்பதை ஒரு நிமிடம் நினைத்துப் பார். நீ மறந்து போன பல நாட்களிலும் நான் உன்னை மறக்கவில்லை. நீ என்னை பார்க்காமல் இருந்த நேரங்களிலும் என் பார்வை உன்னை விட்டு விலகவில்லை. அதனால்தான் நாளையையும் என் கைகளில் நம்பிக்கையோடு வைக்கலாம். பிள்ளையே, இன்று இரவு உன் கண்களை மூடும்போது பதில்களோடு அல்ல, நம்பிக்கையோடு உறங்கு. ஏனென்றால் நாளையை பற்றி உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாளையை பிடித்திருக்கும் என் கரத்தை பற்றி உனக்கு தெரியும். அந்த நிச்சயமே இன்று உன் சமாதானமாக இருக்கட்டும். பிள்ளையே, இன்று இந்த வார்த்தையை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். பயம் உன் எதிர்காலத்தை முடிவு செய்யாது. நான் உன்னை வழிநடத்துவேன். பிள்ளையே, இன்று நீ தனியாக உறங்கப் போவதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். என் சமாதானம் உன்னோடு இருக்கும். என் கரம் உன்னை விட்டுவிடாது. நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று எழுதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட. இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடு அன்போடு பகிர்ந்து விடுங்கள்.